மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது, அக்கறையாக கவனிச்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் நம்மளே அக்கறையாக பார்த்து சந்தோஷமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? ஹே ஹாய், திஸ் இஸ் உமா ஃப்ரம் உமா யூனிவர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் செல்ஃப் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் செல்ஃப் கேர் சீரீஸ் எபிசோட் 2. ஸோ ஃபர்ஸ்ட், செல்ஃப் கேர்னால் என்ன? செல்ஃப் அதுலேயே இருக்குது, நம்ம கேர் அக்கறை. ஸோ நம்மளே அக்கறையாக பார்த்துக்கிறது. நம்மனா யார்? எதெல்லாம் சேர்ந்தது? நம்ம மைண்ட், நம்ம பாடி, நம்ம சோல். இது மூணும் சேர்ந்தது தான் நம்ம. சிம்பிளாக சொல்லணும்னா செல்ஃப் கேர் இஸ் க்ரோயிங் அண்ட் எவால்விங் அவர் செல்ஃப். உங்ககிட்ட இந்த பொருளையோ இந்த விஷயத்தையோ நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குட்டி குழந்தையோ உங்கள் கையில் கொடுத்து இந்த குழந்தைய கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த குழந்தைக்கு தேவையான சாப்பாடை ஃபீட் பண்ணுவீங்க, அந்த குழந்தைய பேம்பர் பண்ணுவீங்க, அந்த குழந்தைக்கு என்ன தேவை அதை சிரிக்க வைக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட்டை போடுவீங்க. அதே மாதிரி தான் நமக்குள்ளேயும் ஒரு இன்னர் சைல்டு இருக்குது. நம்மளோட இன்னர் சைல்டு வந்து எப்படின்னா, சின்ன வயசில் எப்படி குழந்தையா இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம இறக்குற வர, நம்மளோட சோல் நம்மளை விட்டு போகிற வர நமக்குள்ளே அந்த இன்னர் சைல்டு இருக்கும். அதை எப்படி நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னா, சிலர் சின்ன வயசுலேருந்து அவங்களோட எமோஷன்ஸோ அவங்களோட ஹாப்பினஸையோ சப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு நாள் பெரிய பூகம்பமாக வெடிக்கும். நான் லைஃப்பில் எனக்கு அதை பிடிச்சது எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்குள்ளே இருக்கிற உள்ள குழந்தைக்கு நம்ம ஃபீட் பண்ணணும், அதுக்கு தேவையானதை ஃபீட் பண்ணணும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் சின்ன வயசில் ஒரு பொருளுக்காக ஆசைப்படுறேன், இல்லை ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறேன். பொருளோ விஷயமோ இல்லைனாலும் ஏதோ ஒரு சின்னதாக இது கிடச்சா நல்லா இருக்குமேன்னு நான் நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா பக்கத்துலேயே நான் தூங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஹாஸ்டலில் போய் சேர்ந்துறேன். அப்போது அம்மாவோட அன்பு எனக்கு கிடைக்காது இல்லையா? ஸோ நான் சின்ன வயசில் ஆசைப்பட்டது எனக்குள்ளே உள்ளே போய் அது ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ நம்மளை அறியாமையே சைல்டுஹுட் ட்ராமா க்ரியேட் ஆகிடும். ஸோ அது தனி கேட்டகரி. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். ஸோ சின்ன வயசில் நம்ம ஆசைப்பட்டது கிடைக்காம இருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். அந்த சுச்சுவேஷன் நம்மளை மாற்றலாம். ஸோ அந்த இன்னர் சைல்டை மற்றவங்க கவனிக்க மறந்தாலும் நம்ம கவனிக்க மறக்கக்கூடாது. அந்த இன்னர் சைல்டு நமக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு தேவையானதை நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசைப்படுதுன்னா அதுக்கு ஐஸ்கிரீம் நம்ம வாங்கி கொடுக்கணும். ஸோ நமக்கு தேவையானதை மற்றவங்க செய்வாங்கன்னு நினச்சிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தால் அது முட்டாள்தனம். நமக்கு தேவையானதை நம்மளே பார்த்துக்கணும். அதுதான் செல்ஃப் கேர். ஓகேவா? இன்னிலேருந்து உங்களுக்குள்ளே இருக்கிற இன்னர் சைல்டுக்கு எப்படி விஜய் சார் நண்பன் படத்தில் ஆலிஸ்வரன் சொல்லுவாரோ அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற இன்னர் சைல்டுக்கு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், ஐ லவ் யூ, ஐ ப்ரொடெக்ட் யூ, நான் உனக்காக என்னன்னாலும் பண்ணுவேன், உன்னை நான் ஹாப்பியாக வச்சுட்டேன், என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் போடுவேன். இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். எப்போல்லாம் நீங்கள் சுகமாக ஃபீல் பண்ணீங்களோ அப்போல்லாம் நீங்கள் சொல்லிக்கணும். ஓகேவா? செல்ஃப் கேர்ன்றது ஆடம்பரமான விஷயம் கிடையாது. இது அத்தியாவசியமானது. இதெல்லாம் நம்ம பண்ணணும், அதுக்கு அமௌண்ட் வேணும் அப்படி கிடையாது. எவ்வளவோ செலவு பண்ணுறோம், நமக்காக கொஞ்சம் செலவு பண்ணிக்கணும், நமக்காக சில விஷயங்கள் பண்ணணும். அப்போ தான் நமக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, நமக்காகவும் கொஞ்சம் வாழ்ந்துருக்கோம் இல்லையா? எஸ்பெஷலி நம்மளை மாதிரி உமனுக்கு செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். ஏன்னா நம்மளையும் நல்லா பார்த்துக்கணும், நம்ம ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கணும். மேரீடான உமனாக இருந்தால் அவங்க குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்கணும், ஃபேமிலி எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்தால் தான் மற்றவங்கள பார்த்துக்க முடியும். அந்த ஹாப்பினஸுக்கு இருக்கிறதே மற்றவங்க தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் இந்த வீடியோ. மற்றவங்க நமக்கு ஹாப்பினஸ் தர மாட்டாங்க. நமக்கு தேவையான ஹாப்பினஸை கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளை நல்லா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ செல்ஃப் கேர்னால் இப்போ உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். நம்மளே ஹாப்பியாக வச்சுக்கிறது, நம்ம மைண்ட், நம்ம பாடி, நம்ம சோல், இதை மூணையுமே பேலன்ஸ் பண்ணி அதுக்கு நரிஷ்மெண்ட், அதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டையோ அதுக்கு தேவையான லவ் அண்ட் கேரையோ கொடுக்கறது தான் செல்ஃப் கேர். இப்போது அதுலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஃப் கேர் இருக்குது. எமோஷனல் செல்ஃப் கேர், ஃபிசிக்கல் செல்ஃப் கேர் அண்ட் மென்டல் செல்ஃப் கேர். அதில் ஃபர்ஸ்ட் மைண்ட் செல்ஃப் கேர், அதாவது மென்டல் செல்ஃப் கேர். நம்ம மைண்டு எனி டைமும் தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணி நம்மளோட தாட்ஸை, நெகட்டிவ் தாட்ஸாக இருந்தால் அதை பாசிட்டிவாக மாற்றணும்.
நிறைய தாட்ஸ் ஓடிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம மைண்டை வந்து காம் பண்ணணும். அதுதான் நம்ம மைண்டுக்கு நம்ம கொடுக்குற செல்ஃப் கேர். மைண்ட் செல்ஃப் கேர். மென்டல் செல்ஃப் கேருக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னா, மார்னிங் வேகமாக எழுந்திரிச்சு நைட்டு வேகமாக தூங்கணும். ஸோ நம்மளோட மைண்டுக்கு தேவையான ரிலாக்ஸேஷனை நம்ம வந்து தூங்குறது மூலமாக கொடுக்குறோம். அண்ட் மார்னிங்லேருந்து நைட் வரை என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மைண்டை அப்செட் பண்ணிச்சோ அது எல்லாத்தையும் வந்து எழுதி வைங்க. அதை ஜேர்னல் பண்ணும்போது நமக்கு டெய்லி வந்து அது நம்ம ஜேர்னல் பண்ணிட்டு வரும்போது நமக்கே வந்து ஒரு கிளாரிட்டி வரும். இதெல்லாம் நம்மளை ட்ரிகர் பண்ணிச்சு, இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும், இதுக்கெலாம் நம்ம ரியாக்ட் ஆகக்கூடாது, இதுக்கெலாம் நம்ம மைண்டை போட்டு குழப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கே எழுத 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 ஒரு மைண்டுக்கு தேவையான ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நம்பர் 1 ஏர்லி பெட் ஏர்லி வேக்கப். நம்பர் 2 ஜேர்னலிங். ஓகேவா? நம்பர் 3 என்னென்னா, நம்ம மைண்டில் நிறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த தாட்ஸ் எல்லாத்தையும், அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றணும். எப்படின்னா, நம்ம இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், ஐயோ இந்த பஸ் வந்து இதுலையாவது மோதிருமோன்னு நினச்சிட்டே இருக்கும்போது நம்ம அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணுறோம். அப்படின்னு நினைக்காம நம்ம ஹாப்பியாக இருக்கோம், நல்லா ஜாலியாக பாட்டு கேட்டே போகிறோம், எதுவும் ஆகாது, இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கும்போது நம்ம எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், எதுக்கும் பயப்பட மாட்டோம் இல்லையா? ஸோ இது. அதுக்கப்புறம் புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு புக்ஸ் ரீட் பண்ணும்போது நார்மலாக இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து எதை பற்றியாவது நினச்சிட்டே இருக்கும். நம்ம புக் ரீட் பண்ணும்போது நம்மளோட மைண்டை, நம்மளோட ஃபோக்கஸை ஒன்லி புக்ஸ், அந்த எழுத்துக்குள்ளே தான் நம்மளோட இமேஜினேஷனையும் தாட்ஸையும் கொண்டு வரும் புக்ஸ் ரீட் பண்ணும்போது. அப்போ புக் ரீட்ஸ் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் வந்து நிறைய தாட்ஸ்லேருந்து கம்மியான தாட்ஸ்க்கு நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? அண்ட் மெடிடேஷன் பண்ணணும். புக்ஸில் மாஸ்டர் யுவர் மைண்டுன்னு நான் ஒரு புக் ரீட் பண்ணேன். அந்த புக் ரொம்ப நல்லா இருந்தது. முடிஞ்சால் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட மைண்டை வந்து எப்படி மாஸ்டர் பண்ணுறது, இந்த விஷயங்கள் நடந்தால் எப்படிலாம் நம்ம ரியாக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புக்கில் இருக்குது. அந்த புக்கு நீங்கள் டைம் கிடச்சா ரீட் பண்ணி பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் ஒரு ஹோட்டல் போயிருக்கீங்க, அந்த ஹோட்டலில் என்னென்ன சாப்பாடுலாம் இருக்குதோ அது மட்டும்தான் மெனு கார்டில் இருக்கும், அதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் நிறைய தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். நம்ம புக் ரீட் பண்ணும்போது அதில் என்ன சொல்ல வராங்க அதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட மைண்டை வந்து நிறைய தாட்ஸ்லேருந்து கம்மி பண்ணி நம்ம மைண்டுக்கு தேவையான ரெஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்குறது மூலமாக நம்ம மைண்டுக்கு தேவையான செல்ஃப் கேரை நம்ம பண்ண முடியும். நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி மியூசிக் வந்து நம்ம கேட்கணும். பாடுறவங்களோட ஃப்ரீக்குவென்சியும் மியூசிக்கோட ஃப்ரீக்குவென்சியும் அலைன் ஆகுறதுனால தான் நமக்கு ஒரு ரிதம் கிடைக்கிது. அதே மாதிரி தான் யூனிவர்ஸ்க்குன்னு ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது, நம்ம மைண்டுக்குன்னு ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது. யூனிவர்சலோட ஃப்ரீக்குவென்சியோட நம்ம மைண்ட் அலைன் ஆகும்போது தான் நம்மளால் ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும். அது எப்படின்னா, யூனிவர்ஸ் வந்து என்னது? ஒரு எம்டி ஸ்பேஸ். நம்ம மனசு ஓடிக்கிட்டே இருக்குது. எப்போ நம்ம மைண்டை எம்டி ஆக்குறோமோ அப்போ யூனிவர்ஸோட நம்மளோட மைண்ட் வந்து மேட்ச் ஆகும், அலைன் ஆகும் அந்த ஃப்ரீக்குவென்சியோட. ஸோ யூனிவர்ஸோட இந்த நேச்சரோட நம்ம ஒன்று எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மைண்டை, பாடியை, சோலை வந்து அலைன் பண்ணி வாழ்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஹாப்பியாக, பீஸ்ஃபுல்லாக, ஹெல்த்தியாக வாழலாம். இதெல்லாம் தான் வந்து மைண்டுக்கான செல்ஃப் கேர். ஃபர்ஸ்ட் ஏர்லி பெட் ஏர்லி வேக்கப். செகண்ட் ஜேர்னலிங். தேர்ட் ஒன் ஒன்லி திங்க் பாசிட்டிவ் தாட்ஸ். ஓகே. ஃபோர்த் ஒன் ரீட் புக்ஸ். ஃபிஃப்த் ஒன் ஹியர் த பீஸ்ஃபுல் சாங் that will calm your mind. ஓகேவா? தென் பாடி செல்ஃப் கேர். நம்ம பாடிக்கு என்னென்னலாம் பண்ணால் நம்ம பாடியை நரிஷ் பண்ணலாம். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை எல்லாத்தையுமே நரிஷ் பண்ணணும். தலைன்னு ஆரம்பிக்கும் போது ஹேர் கேர். ஹேரை எப்படி மசாஜ் பண்ணுறதுன்றது செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அண்ட் ஃபேஸ், ஐஸ், நோஸ், மவுத், டீத், ஓரல் கேர், ஏர், நெக், ஹேண்ட்ஸ், நம்மளோட பாடி, ஸ்டொமக், லெக்ஸ், ஃபீட், இந்த ஒவ்வொரு பார்ட்ஸுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நல்லா குளிக்கணும். பாத்லேயே வந்து ஆயில் பாத், மட் பாத், சன் பாத்னு நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸோ கிளென்ஸ் பண்ணியாச்சு, நம்மளோட பாடியை எக்ஸ்டர்னலாக கிளென்ஸ் பண்ணியாச்சு. இன்டர்னலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு பாடிக்கு தேவையான குட் எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணணும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட் வந்து கன்சியூம் பண்ணணும். அதுதான் நம்ம பாடிக்கு எனர்ஜி வந்து கொடுக்குது.
அதுக்கு சீசனல் ஃபுட் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா தூங்கணும், மைண்டுக்கும் சொன்ன மாதிரி தான், வேகமாக எழுந்திரிச்சு வேகமாக தூங்கணும். அதுக்கப்புறம் நம்ம பாடிக்கு தேவையான ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கணும். நீங்கள் அனிமல்ஸ், பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா, இயர்லி மார்னிங் பேர்ட்ஸ் தான் பறக்கும். அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா நாய், பூனை, அதெல்லாம் அது வந்து எந்திரிச்சதும் பாடி வந்து ஒரு அலுப்பு விடும், அது ஒவ்வொரு போஸ் மாதிரி இருக்கும். அதை தான் வந்து யோகாவில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கேட் போஸ், இது கேமல் போஸ்ன்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அதனால அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு எக்ஸசைஸ்னால் என்னன்னு கூட தெரியாது, கான்சியஸாக இருக்காது, ஆனால் அதுவே பண்ணுது. ஆனால் நம்ம தான் நம்ம பாடிக்கு தேவையான மூவ்மெண்ட் வந்து கொடுக்க மறந்துடும். ஸோ கான்சியஸாக அதை வந்து பாடிக்கு தேவையான மூவ்மெண்ட் கொடுக்கணும், எக்ஸசைஸ், யோகா இது மூலமாக கொடுக்கணும். எதுவுமே உங்களால் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் ஒரு வாக்குனாலும் போயிட்டு வாங்க. அது வந்து மார்னிங் நம்மளோட பாடியை வந்து அகைன் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும், தூக்கத்துலேருந்து ரீஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா, இதெல்லாம் தான் வந்து நம்ம பாடிக்கு நம்ம கொடுக்குற செல்ஃப் கேர். மெயினாக சர்க்காடியன் ரிதம் வந்து ஃபாலோ பண்ணணும். சர்க்காடியன் ரிதம்னா என்னென்னா, காலையில் சூரியன் உதிக்கிறதுலேருந்து சூரியன் அஸ்தமாகிற வரை இது வந்து நேச்சரோட, இயற்கையோட நியதி, நேச்சர்ஸ் லா. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பாடியும் இருக்கும். ஸோ மார்னிங் சன்ரைஸில் வேக்கப் பண்ணி சன்செட்டில் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் டைம் வந்து தேவையான எனர்ஜி எடுத்துக்கிட்டு நல்லா ரெஸ்ட் கொடுக்குறது தான் வந்து அந்த யூனிவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட உலகத்துக்கு நம்ம பூமிக்கு ஏற்ற மாதிரி, சர்க்காடியன் ரிதம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடி வந்து அலைன் பண்ணிக்கணும். சர்க்காடியன் ரிதம்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் இன்டெப்த்தாக சொல்கிறேன். ஓகேங்களா, இதெல்லாம் தான் வந்து பாடிக்கு தேவையான செல்ஃப். அதுக்கப்புறம் வந்து எமோஷ்னல் செல்ஃப் கேர். எமோஷன்ஸ்னால் என்ன, உணர்வுகள். நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் ரைஸ் ஆகும். மற்றவங்க நம்மளை திட்டினா எமோஷ்னல் ஆகும், நம்ம ஹாப்பியாக இருந்தால் எமோஷன்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் மற்றவங்க நம்மளை ஏதாவது பண்ணும்போது, இல்லை மற்றவங்க நம்மளோட எமோஷன்ஸோட விளையாடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பவுண்ட்ரி செட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு நான் இவ்வளோ தான் ஆக்சஸ் கொடுக்குறேன், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எனக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகி என்னை வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறோம், எமோஷ்னல் செல்ஃப் கேர். அதுக்கப்புறம் நம்மளோட எமோஷன்ஸை நம்மளே கவனிக்கணும். ஒரு விஷயத்துக்கு எப்படி ட்ரிகர் ஆகுறோம், அப்போது அந்த எமோஷன்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எதுக்கு எடுத்தாலும் அழுறோமா, இல்லை வந்து எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறோமா, இது எல்லாத்தையும் வந்து நம்ம நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எமோஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எமோஷ்னலாக இருக்கும்போது உங்களை நீங்களே வந்து ஆறுதல் படுத்திக்கணும், கன்சோல் பண்ணணும். ஓகே, நீ எமோஷன் ஆகிட்ட, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ஆறுதல் படுத்திக்கணும். கண்ணாடி முன்னாடி நின்று அஃபர்மேஷன் சொல்லணும். ஐ எம் குட் எனஃப், ஐ லவ் மை செல்ஃப். இந்த மாதிரி உங்களை பற்றி நீங்களே பாசிட்டிவான விஷயம் சொல்லும்போது உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் மதித்து உங்களை நீங்களே வந்து ஆறுதல் படுத்தும் போது, கண்ணாடியை பார்த்து பேசும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். உங்களுக்கு வந்து ஓகே, நம்ம வந்து வி ஃபீல் சீன், வி ஃபீல் ஹியர்ட் அப்படின்ற ஒரு தாட்ஸ் வரும். நம்மளை வந்து அக்கறையாக பார்த்துட்டு அட்லீஸ்ட் நம்மளாவது இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு வரும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து எமோஷ்னல் செல்ஃப். அதுக்கப்புறம் உங்களை யார் ஹாப்பியாக வச்சுக்கிறா, நல்லா ட்ரீட் பண்ணுறா, அந்த மாதிரி உங்களை வந்து பெட்டராக ட்ரீட் பண்ணுற பீப்புளோட தான் வந்து நீங்கள் மிங்கிள் ஆகணும். இப்போது சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறாங்க, இல்லை வந்து உங்களை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் கட் பண்ணிடலாம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவை கிடையாது. ஈவன் ஒரு 10 பேருக்கு இடத்துல ஒரு ஆள் கூட உங்களை புரிஞ்சுக்கல, ஒரு ஆள் கூட உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணல, நல்ல விதமாக பேசல அப்படின்னா நீங்கள் இருக்கிற குரூப் வந்து நல்லது கிடையாதுன்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ ஸ்பெண்ட் டைம் வித் த பீப்புள் ஹூ வேல்யூ யுவர் செல்ஃப், ஹூ ட்ரீட் யுவர் செல்ஃப் பெட்டர். ஓகேவா, நம்ம மேலே அன்பாக இருக்கிற பீப்புள், நம்மளை வேல்யூ பண்ணுற பீப்புளோட நம்ம இருந்தால் தான் நம்மளோட எமோஷன்ஸ் வந்து நார்மலாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் டெய்லி ஹோட்டல்லே சாப்பிட்டுட்ருக்கீங்க, அது எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வீட்லேயும் வந்து சாப்பிட்றீங்க. உங்களுக்கு எந்த சாப்பாடு ஹெல்த்தியாகவும் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சும் இருக்குது அப்படின்னு கேட்டால் வீட்டில் உள்ள சாப்பாடு தான் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா வீட்டில் வந்து ஹெல்த்தியாகவும் சமைப்பாங்க, அண்ட் நமக்கு அன்போட அக்கறையோட பாசமாக சர்வ் பண்ணுவாங்க. அதனால தான் நமக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எமோஷன்ஸுன்றது இதோட கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம மேலே அன்பாக அக்கறையாக இருக்கிறவங்க பரிமாறும்போது எமோஷன்ஸுன்றது வந்து நம்மளை மட்டும் இல்லை மற்றவங்கள சார்ந்தும் இருக்குது. ஸோ மற்றவங்களுக்கு நம்மளை ஹர்ட் பண்ணுற ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துடக்கூடாது. கண்டினியூவாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம தான் ஃபுல் ஸ்டாப் வச்சு அந்த சுச்சுவேஷன்லேருந்து அந்த பீப்புளேருந்து நம்மளை அவங்கள இக்னோர் பண்ணிவிட்டு
நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளோட எமோஷன்ஸை நம்ம தான் மதிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து எமோஷனல் செல்ஃப் கேர். அதுக்கப்புறம் சோல் கேர். நம்மளோட ஆன்மாவை நம்ம தான் கேர் பண்ணிக்கணும். நம்ம ஆன்மாவை எப்படி கேர் பண்ணிக்கிறது? நம்மளோட சோலுக்கு தேவையான சுதந்திரத்தை நம்ம கொடுக்கணும். நம்ம சோலுக்கு தேவையான சுதந்திரத்தை நம்ம எப்படி கொடுக்கறதுன்னா மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக கொடுக்கலாம். ஸோ நம்மளை அறியாமலே நம்மளோட பாடி அண்ட் நம்மளோட மைண்ட், நம்மளோட எமோஷன்ஸ் இது எல்லாத்துலேயுமே ஸ்டோர் பண்ணி நம்மளோட ஆன்மாவோட கலந்து இருக்கிற சில கசப்பான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம மைண்ட்லேருந்து, நம்மளோட பாடி, நம்மளோட சோல்லேருந்து வந்து போக வைக்கணும். அதுக்கு நம்ம கண்ணை மூடி உட்காந்து நம்மளோட மூச்சு காத்தையே கவனிச்சோம்னா நம்மளோட ஆன்மாவுக்கு தேவையான ஃப்ரீடம் வந்து நம்ம கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணும்போது நம்ம இன்டென்ஷன்ஸ் எப்படி இருக்குது? நம்ம நல்லா இருக்கிறோம், மற்றவங்க நல்லா இருக்கணும் மட்டும் நினைக்கிறோம். அதனால ப்ரேயர் பண்ணணும். மெடிடேஷன், ப்ரேயர், அப்புறம் மந்த்ரா சொல்லலாம். மந்த்ரா சொல்லும்போது அதோட வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அது நம்ம சோலை கிளென்ஸ் பண்ணும். அதோட வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளை வந்து ஹீல் பண்ணும். இதெல்லாம் தான் வந்து சோல் கேர். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரிலீஜன் தான் இருக்கணும் அப்படி கிடையாது. எந்த ரிலீஜனாக இருந்தாலும் உங்களோட ஆத்மார்த்த திருப்திக்காக நீங்கள் வந்து ஒரு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுக்கணும். கடவுளே நம்பிக்கை இல்லைனாலும் நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு இந்த உலகமே, இந்த நேச்சர் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த நேச்சருக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம மைண்ட், பாடி, சோல், நம்ம இன்னர் சைல்டு இது எல்லாத்தையும் அக்கறையாக பார்த்துக்கிறது, சந்தோஷமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் தான் செல்ஃப் கேர். உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் உமா யூனிவர்ஸ் செல்ஃப் கேர் ரிச்சுவல்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் வந்து நான் கீழே வந்து அட்டாச் பண்ணுறேன். இதில் வந்து செல்ஃப் கேர் நான் இப்போ என்னெல்லாம் பேசியிருக்கேன் அதை வந்து சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ரீட் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக ஃபேஸ் கேர், நெக் கேர், நம்மளோட பாடி பார்ட்ஸ் எப்படி வந்து ஒன்றா செப்பரேட்டாக செல்ஃப் கேர் பண்ணுறதுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். Until then, bye. This is Uma from Uma Universe. This is Art of Living Podcast. Bye.